நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற பாலக்கீரை வச்சு தான் இன்றைக்கி ஒரு தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாலக்கீரை ஒரு கட்டு பாலக்கீரை நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயமும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டு இது இந்த மாதிரி நல்லா செவக்க வறுபட்ட உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாயும் போட்டுன்ட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றின்ட்டு ஆறின உடனே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே வாணல்லையே நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற பாலக்கீரை போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு இது நல்லா ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வதக்கணுன்னா இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தேன்னா இது நல்லா ஆறி எடுத்து இதில் உப்பு சேர்த்துட்டு சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துன்ட்டு இது நல்லா வதங்கி எடுத்து இதுவும் ஆறினதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கணும். சேர்த்துன்ட்டு இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான பாலக்கீரை தொகையல் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனை எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வறுபட்ட உடனே இந்த தொகையில் சேர்த்து நம்ம கலந்து விட்டு சுட சுட நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். சூப்பரான பாலக்கீரை தொகையல் ரெடி. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.